நான் வந்து ஊருக்கு வந்திருந்தேன் சென்னையிலேருந்து. இது வந்து எங்கள் மச்சானுடைய ஊர். அப்போ ரொம்ப பேர் பேசிக்கிட்டாங்க, இந்த இந்த ஏரியா, குறிப்பிட்ட ஏரியா வந்து ஒரு 12 நைட்டு 12லேருந்து 1 மணிக்குள்ளே அந்த பக்கம் யாரும் போகக்கூடாது. இங்கே வந்து பேய் இருக்குது, பூதம் இருக்குது, இந்த முனி ஓட்டம் இருக்குது, காளி ஓட்டம் இருக்குது. இந்த பக்கம் போனால் வந்து அடிச்சிரும், பேய் பிடிச்சிரும், பிரம்ம பிடிச்சி அது மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருந்தாங்க. நான் வந்து அதர்வன வேதம் கற்றுருக்கேன். அதனால தான் வந்து சென்னையில் வந்து ஜோதி விநாயகர் கோயிலில் மகா பிருத்திங்கிரா தேவியை வந்து நான் வந்ததுக்கப்புறம் தான் பிரதிஷ்டை பண்ணேன். ஏன்னா பிருத்திங்கிரா தேவியை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு தைரியம் வேணும். சில விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டுமே தான் அதை பண்ண முடியும், காளியெல்லாம் வைக்க முடியும். பேய்ங்கிறது இல்லை அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரிஞ்ச விஷயம். அது வந்து ஒரு மனப்பிரமை தான். பேய்ங்கிறது இல்லை. நம்ம அதிர்ந்து ஒரு பயத்தில் தான் பேய்ங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே தவிர இந்த முனி ஓட்டம் இதெல்லாம் உண்டு. சரி, அப்படி இருந்தால் அது எந்த ரூபத்தில் இருக்குது அதை பார்க்கணுங்கிற எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சரி, அப்படி இருந்தால் பார்க்கலாம். பேய் கண்டிப்பாக கிடையாது. ஏதாவது அமானுஷ விஷயங்கள் நடக்குதா பார்க்கலாம், இல்லை யாராவது இந்த மாதிரி மிரட்டுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த கிராமத்துலேருந்து நான் ஒரு 11 மணிக்குள்ள வெளியில் போயிட்டேன். அந்த ஊர்லேருந்து வெளியில் போயிட்டேன். எங்கள் மச்சானோட வண்டி தான் இது, டிவைஸ் வண்டி தான் வச்சுருந்தாரு. அவர் வந்து என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பரவாயில்லை, நான் போகிறேன் வாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டியை வாங்கி நான் கிளம்பிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து அதர்வன வேதங்கள்ல எல்லாமே கொஞ்சம் தெரியும் நமக்கு. அதனால சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமே சரின்னு சொல்லிட்டு ஒரு 12 மணிக்கு அங்கேருந்து வண்டியை நான் எடுத்துகிட்டு போனேன். இது மாதிரி வெள்ளையா தெரியுது பாருங்களேன், இதை பார்த்து சிலவங்க பயந்துருவாங்க. ஆனால் அது வந்து என்ன அப்படின்னா, கீழே 2 பக்கமே பெரிய பள்ளம். ஏன்னா இந்த இடங்கள்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, வண்டிகள் வந்து தடுமாறி கீழே விழுந்து கொஞ்சம் உயிர் சேதங்கள் ஆயிருக்கு, கொஞ்சம் விபத்துகள் நடந்திருக்கு அந்த நேரங்களில். அதனால அந்த இடத்துல போகும்போது ஒரு அதிர்வு ஏற்படுது. மனசு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது என்ன செய்யுது அப்படின்னா, ஏதோ ஒரு உருவம் நிற்கிது அப்படிங்கிறது தோணுது. ஆனால் நான் வீட்டில் வண்டி போயிட்டு தான் இருந்துச்சு. என்னதான் வருது பார்க்கலாம் அப்படிங்கிறதா என்னுடைய லட்சியமே. என்னங்கிற பார்த்துருவோமே என்னதாங்கிறது என்ன அப்படிங்கிற பார்க்கலாங்கிறது ரொம்ப நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். லைட்லாம் ஆஃப் பண்ணி பார்த்தேன், என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னா. ஏன்னா நமக்கு வந்து புதுசு இந்த இடம். நான் ஒரு தப்பு என்ன பண்ணேன், வளவுக்கு நேரம் இந்த பாருங்க, இந்த வளவுக்கு நேரம் லைட்டாக ஆஃப் பண்ணி நேரம் விட பார்த்தேன். வண்டியை விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக உள்ளே விழுந்திருப்பேன். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பேய் அடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க என்னைய கண்டிப்பாக. அதுலேருந்து நான் தப்பிச்சேன். ஏன்னா அது நம்மளுடைய கவனக்குறைவு. அப்படின்னு வண்டியை நேரம் ஓடிட்டே போனேன். இந்த பக்கம் பார்க்கும் போது மன ரீதியாக ஒரு அச்சம் எல்லோருக்குமே இருக்கும், அதுவும் எனக்கும் இருந்துச்சு. ஆனால் இந்த பேய்ங்கிற அச்சம் எனக்கு கிடையாது. ஏன்னா நான் வந்து அதர்வன வேதங்களை கொஞ்சம் எனக்கு தெரியும். அஷ்ட கர்மா அந்த இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம கொஞ்சம் நான் கற்றுருக்கேன். நான் இல்லைன்னா பிருத்திங்கிற அதை வச்சு பூஜை பண்ண முடியுமா? பிருத்திங்கிற தேவின்னு அதர்வன வேதத்தின் நாயகி. அதனால பிருத்திங்கிற தேவி நம்ம கையில் எடுத்து பண்ணியிருக்கேன். இது வந்து ஊருடைய வெளிச்சம் இருந்தாலும் இன்னும் ஊருக்குள்ளே போகலை. அப்படி இருந்து நம்ம போகும்போது ஏதாவது ஒன்று நடக்குதா பார்க்கலாம், இல்லை மறுநாள் நமக்கு காய்ச்சல் வருதா, ஏதாவது காற்று கருப்பு அடிக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக முயற்சி பண்ண எந்த விஷயமும் இது வரைக்கும் எனக்கு தட்டுப்படலை. ஆனால் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போனேன். ஆனால் ஒரு வண்டி கூட இடையில வரலைங்க. எல்லோருமே அந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு காக்கா குருவி போகுது, அதாவது என்ன சொல்ற, ஒரு நாய் கூட எங்களுக்குள்ளே இல்லை. அந்த அளவுக்கு இடம் ஃப்ரீயாக இருந்தது. சரி, இந்த இடத்த நம்ம முயற்சி பண்ண. அதனால நான் இந்த வீடியோ எதுக்காக போடுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். நான் இப்போ ஊருக்குள்ள வந்த பாருங்க, ஆனால் யாருமே இல்லை. யாரும் பயப்பட வேண்டாம். நான் இதை ஒன்று போகுது கிராஸ் ஆகுது, பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா, இதே பகலாக தான் நம்ம நடந்து போவோம். இரவாக இருக்கிறனால ஒரு மனசுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பயம் ஏற்படும். ஏன்னா சந்திரங்கிறது ஒரு வெளிப்படையானது. அது வந்து என்னன்னா, இருளுடைய தாக்கத்தினால நமக்கு வந்து அந்த பய உணர்வு ஏற்படுகிறது. மற்றபடி எதுவுமே இல்லைங்க. பேயாவது பிசாசாவது நீங்கள் பயப்பட தேவைகளை. பேய்ங்கிறது இல்லை. நான் அடித்து சொல்லுவேன், பேய் பிடிச்சிருக்கு அவனுக்கு வந்து இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுங்கிற பொய். பேய்ங்கிறது இல்லை, நம்பாதீங்க. பேய்ங்கிறது நம்பாதீங்க. நான் சொல்கிறேங்க, பேய்ங்கிறது நம்பாதீங்க. முனி ஓட்டம், காளி ஓட்டம், இது மாதிரி ஏவல், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து என்னங்கிறத பார்த்துக்கலாம். அப்படிங்கிறது இருக்காங்கிறத பார்த்தேன், அதுவும் எனக்கு தட்டுப்படலை. நானும் ஃபாலோ பண்ணிகிட்டே போனேன். 1 கிலோமீட்டருக்கு மேலே நானும் போயிட்டு தான் இருக்கேன். நீங்களும் பார்க்குறீங்க வீடியோவில். அந்த அளவுக்கு எதுவும் இடையில